இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் மெல்கம் ரஞ்சித் சிவசேனா அமைப்பு குற்றச்சாட்டு. நாடு எதிர்நோக்கியுள்ள கடன் நெருக்கடிக்கு தீர்வு. அடுத்த 2 பெரும்பொக நெல் பயிர்ச்செய்கைக்கு MOP உரம் இலவசம். அமைச்சர் மஹிந்த அமரவீர. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் 3 பேர் கைது. கென்யாவில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். இலங்கைக்கான உயர்ஸ்தானிக கனநாதன். மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்த நகரம். நேரில் மோதும் பைடன் ட்ரம்ப். இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை செயற்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பின் மாநில செயல் தலைவர் சசிகுமார் குற்றம் சுமத்தினார். இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கான கப்பல் விமான போக்குவரத்துகளை விரைவுபடுத்த இந்திய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக சசிகுமார் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கையின் இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்ததை கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டார். இலங்கையின் சுதந்திரமும் பறிபோகும் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டார். வலிமையான நாடாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக சசிகுமார் மேலும் குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கம் பல கோடி நிதியை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒதுக்கியுள்ளதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் இலங்கையில் 10,000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக இலங்கையில் கத்தோலிக்க ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை செயற்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது எனவும் நாடு எதிர்நோக்கியுள்ள கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண இது முக்கிய திருப்புமுனையாக அமையும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்தார். பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நடைபெற்ற 2024 ஆண்டுக்கான பாரிஸ் கழக கூட்டத்தின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக சகான் சேமசிங்க தெரிவித்தார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களின் குழுவுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டதாகவும் இலங்கை மற்றும் சீனா இடையிலான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஜூலை 1 முதல் 7 வரை இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராம வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய வாரம் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதாக கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். நெட் பயிர்ச்செய்கைக்கு தேவையான MOP உரத்தை அடுத்த 2 பெரும்போகங்களுக்கு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மஹிந்த அமரவீர இதனை தெரிவித்தார். விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு இளைஞர் சமூகத்தை விவசாயத்துறைக்கு ஈர்க்கும் வகையில் பல வேலை திட்டங்கள் ஆரம்பித்துள்ளது. அது தொடர்பில் நாட்டின் 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய 160 கிராமங்களை தெரிவு செய்து இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராம வேலை திட்டங்களை ஆரம்பிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட 20 விசேட குழுக்களால் நடுநிலை ரீதியில் கடந்த முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் மேலும் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேல் மாகாணத்தின் வடக்கு பிராந்திய தடுப்பு குற்றப்பிரிவின் சுற்றிவளைப்பில் தெமட்டகோட பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். களுத்துறை காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் சுற்றிவளைப்பில் 44 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மாத்திரை காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் சுற்றிவளைப்பில் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் 19 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த 1764 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கென்யாவில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். நைரோபியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிலைமை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக கென்யாவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கனகநாதன் தெரிவித்தார். கென்யாவின் தலைநகர் நைரோபியில் உள்ள நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய நிதி சட்டம் மூலம் தாக்கல் செய்வதற்கு எதிராக நடந்த சில நாட்களாக கென்யாவில் பல பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு வலியுறுத்தி பொதுமக்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கடந்த 25 நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு 31 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் கென்யாவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கனகநாதன் இங்குள்ள அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரமே உலகின் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியாக அறிமுகப்படுத்தியதோடு அறிய வந்துள்ளதுடன் தொடர்ந்து இரண்டாவது நாடாகவும் இந்த நகரம் அதிகரித்த போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகிலேயே மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியாக அறியப்படும் நியூயார்க் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை காத்திருக்கும் நேரத்தில் பல மில்லியன் டாலர் தொகையை மக்கள் இழப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு சாரதி கடந்த ஆண்டில் நியூயார்க் நகர போக்குவரத்து நெரிசலை சிக்கி 101 மணி நேரம் தாமதித்ததாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு போக்குவரத்து நெரிசலை சிக்கி கொண்டது இருப்பதனால் பொருளாதாரத்தில் 9.1 பில்லியன் டாலர் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் 2வது இடத்தில் மெக்சிகோ, 3வது இடத்தில் லண்டன், 4வது இடத்தில் பாரிஸ் மற்றும் 5வது இடத்தில் சிகாகோ இடம் பிடித்துள்ளன. இதேவேளை போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்குவதால் 2023 ஆண்டில் 70.4 பில்லியன் டாலர் தொகையை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே நேரடி விவாத நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் முக்கியமான அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களுக்கு நேருக்கு நேர் விவாதித்துவது வழக்கம். இந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டில் உள்ள இரவு 9 மணிக்கு நடைபெறும் என இந்த நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதிக்கின்றனர். அப்போதுதான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள். தங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பது குறித்து விளக்கம் அளிப்பார்கள். குறிப்பாக குடியேற்றம், பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பாக விவகாரங்கள், ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள், சீன விவகாரம் போன்ற விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.